எல்லோருக்கும் வணக்கம். தேசாந்திரி யூடியூப் சேனல் சார்பாக நடத்தப்படுகிற இஸ்ராவிடம் கேளுங்கள்ங்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய 7வது பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கலந்து கொண்ட இலக்கிய நிகழ்வில் மறக்க முடியாதது எது? நூற்றுக்கணக்கான இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு நான் இது வரைக்கும் போயிருக்கிறேன். இலக்கிய நிகழ்ச்சிகளில் நடந்த அல்லது அங்கு சந்தித்த அனுபவங்களை எழுதினாலே ஒரு 10 புத்தகம் எழுதலாம். அவ்வளவு வேடிக்கையான மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் இலக்கிய கூட்டங்கள் நடந்திருக்கு. கூட்டத்துக்கு எங்களை வர சொல்லிட்டு நிகழ்ச்சி நடத்துகிறவர் வராமல் போனதுலேருந்து தொடங்கி ஆயிரக்கணக்கான பேர் கலந்துக்கிட்டு பகலில் தொடங்கின கூட்டம் இரவு வரை நீண்டு போன நிகழ்ச்சியும் இருக்குது. இப்படி மறக்க முடியாத நிகழ்ச்சி நிறையாவே இருக்குது. ஆனால் சுவாரஸ்யமான ஒன்றை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா அதுபோல் எனக்கு ஒரு முறை தான் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் நடக்கலைங்கிறத விட அதுக்குள்ளாடி நான் சுதாரிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முறை ஒரு இலக்கிய கூட்டத்துக்காக அந்த ஏற்பாடாக செய்திருந்தவருடைய வீட்டுக்கு காலையிலேயே போயிட்டேன். அந்த ஊர் ஆட்கள்லாம் சொல்ல வேண்டாம், ஏன்னா சொன்னால் அவங்க மன வருத்தப்படுவாங்க. அதனால் அந்த ஊரையும் ஆளையும் சொல்லாமல் தவிர்க்கிறேன். அவரோட அழைப்பின் பேரில் அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். அன்றைக்கு மாலையில் தான் கூட்டம் நடக்க போகுது. அந்த கூட்டம் அவங்க வீட்டிலேருந்து ஒரு 50 அடி தூரத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் அந்த கூட்டம் நடக்குது. காலையில் போன உடனே அவங்க வீட்டில் அவர் மட்டும்தான் இருந்தார். அவருடைய மனைவி ஊருக்கு போயிருக்கிறாங்கங்கிறதுனால, நீங்கள் இருங்க சார், மத்தியானம் நம்ம 2 பேரும் சாப்பிட போவோம், சாப்பிட்டுட்டு நீங்கள் ஓய்வு எடுங்க, மாலையில் உங்களை அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னாரு. நல்ல விருந்தோம்பலாக இருக்கே அப்படின்னு சொல்லி நான் அவர் வீட்டில் இருந்தேன். அவர் ஒரு 10 நிமிடம் என்னோட பேசிட்டு இருந்துட்டு, இந்த பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி என்னை வீட்டில் விட்டுட்டு வெளியே போயிட்டார். நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். படிக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்கிதா அப்படின்னு பார்த்தா ஒரு புத்தகம் கூட இல்லை. காகிதம்ங்கிற ஒன்று கண்ணிலே படலை. எல்லாமே பாத்திரங்கள் இருக்குது. அவங்களோட கல்யாண பத்திரிக்கை ஒன்றை மட்டும் அவங்க ஃப்ரேம் பண்ணி சுவரில் மாட்டியிருந்தாங்க. நான் அந்த கல்யாண பத்திரிக்கையை வரியாக திரும்ப படிச்சுட்டே நின்றுட்டு இருந்தேன். என்ன பண்ணான்னு தெரியல. சரி, வெளியில் போய் ஒரு தேநீர் குடிக்கலாமே அப்படின்னு சொல்லி வந்தால் கதவை வெளியிலேருந்து அவர் பூட்டிகிட்டு போயிட்டார். அவர் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளாடி நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு இப்போ வெளியில் போகணுன்னு தோணுது, ஆனால் வெளியில் போக முடியல. என்ன பண்ணேன்னு தெரியல. பக்கத்து சைடில் ஜன்னல் இருக்குது. சைடில் ஜன்னல் திறந்தால் அடுத்த வீடு தெரியுது. அந்த வீட்டில் யாரும் இல்லை. என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஒரு பூட்டின வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். வெளியில் போகிறதுக்கு அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போக முடியுங்கிறனால, சரி பரவாயில்ல, அவர் தான் மதிய உணவுக்கு வந்துடுறேன்னாரு, அது வரைக்கும் காத்திருக்கலான்னு சொல்லி உள்ளே இருக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து கதவு தட்டப்படுற சத்தம் கேட்குது. கதவு தட்டப்பட்டால் அந்த கதவை அவர் சாவி வச்சு பூட்டியிருக்காரு, உள்ளேருந்து திறக்க முடியாது. அதனால் சாவி இல்லை. நான் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு சாவி இல்லைங்கிறேன். வீட்டுக்குள்ளே இருக்க நீ யாரா அப்படின்னு வெளியேருந்து ஒரு சத்தம் கேட்குது. நான் ஒரு எழுத்தாளர்னா பூட்டின வீட்டில் என்னடா பண்ணுறேன் அப்படின்னு அவர் இன்னும் கோபமாக கத்துறார். இல்லைங்க, ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறேன், அவரோட விருந்தினர்னு சொன்னால், நான் உன் மேலே நம்பிக்கை இல்லை, இரு போலீஸை கூட்டிகிட்டு வரேன்ட்டு அந்த வேகமாக போகிறார். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க. அவங்க யாருக்குமே இலக்கியம் எழுத்தாளர்கள் யாருமே தெரியாது. பூட்டின வீட்டுக்குள்ளாடி ஒருத்தர் இருக்கிறான். அவன் எப்படி பூட்டின வீட்டுக்குள்ளே போனான்? எல்லாரும் சேர்ந்து இந்த சைடு ஜன்னலில் அங்கே அந்த பக்கம் வாங்குறாங்க. நான் சைடு ஜன்னலில் போய் நின்று அவங்கள்ட்ட சொல்கிறேன், ஏங்க அவரோட நண்பருங்க, நான் வந்திருக்கேங்க அப்படின்னா, அவன் ஏன் உன்னை உள்ளே வச்சு கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு அவரை திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவரை தேடி போகிறாங்க. அவர் வரலை. அவர் போனவர் வேறு ஏதோ ஒரு பணியாக பைக் எடுத்துகிட்டு எங்கே போயிட்டார், வரவே இல்லை. ஒரு 2 மணிக்கு வர்ற வரைக்கும் இந்த வீட்டு வாசலில் ஒரு பெரிய கும்பல் உட்காந்துருக்காங்க. என்ன யாரோ ஒரு தீவிரவாதியோ அல்லது திருடனோ அல்லது சந்தேகத்துக்குரிய ஆளோன்னு நினச்சி எனக்கு பாதுகாப்பாக வெளியே உட்காந்துருக்காங்க. அவர் வரார். வந்த உடனே, என்ன மாமா வீட்டு வாசலில் உட்காந்துருக்கீங்கன்னா, எவனோ ஒருத்தவன் வீட்டுக்குள்ளே பூந்துட்டான் மாப்பிள்ள அப்படிங்கிறார். அவர் என்ன மாமா, அவர் எழுத்தாளர் மாமா, நீங்கள் நிகழ்ச்சிக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விட்டால் நான் சொன்னேன், என்னையா இப்படி பண்ணிட்டேன்னு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனால் ஒன்று தெரியுது, என்னென்னா ஒருத்தர் வீட்டுக்குள்ளாடி இன்னொருவர் இருக்கிறார், வெளியே பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னா எப்படி அவர் உள்ளே போனார் அவங்களுக்கு தெரியல. ஆனால் ஏன் நம்ம முகம் தெரியாத ஒருத்தரை உடனே திருடனாக நினைக்கிறோம்? இன்னொன்று, ஏன் எல்லாரையும் சந்தேகப்படுறோம் அப்படின்னா, பொதுவாக உலக அனுபவங்கிறது எப்படி இருக்குன்னா, நம்ம பார்க்கக்கூடிய நமக்கு தெரியாத ஆட்கள் எல்லோரும் சந்தேகத்துக்குரியவர்கள். நம்ம மனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கரை, மிகப்பெரிய அழுக்குன்னு நான் நினைக்கிறது இன்னொரு மனிதனை தவறாக நினைப்பது. நாம் அதை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் நினைவிலே வச்சிட்ருக்கேன். நிஜமாக பார்த்தீங்கன்னா இந்த வேடிக்கைகளுக்கு அப்புறம் நல்லாவே நிகழ்ச்சி நடந்தது. ஆனால் வீட்டுக்குள்ளே என்னை பூட்டி வச்சுட்டு சாவி எடுத்துகிட்டு போன அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது. தனியாக பயணம் பண்ணுவது பயமாக இல்லையா? ஏன் எப்போதும் தனியே பயணம் செய்கிறீர்கள்? பயணத்தில் நீங்கள் யாரை அழைச்சிட்டு போனீங்கனாலும் அவர்
ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு மேலே உங்களோட ஒத்த ரசனை உள்ளவராக இருக்க மாட்டார். அவரோட வாழ்க்கை, அவரோட பழக்க வழக்கங்கள், அவருக்கு இருக்கக்கூடிய விருப்பங்கள்லாம் வேறாக இருக்குங்கிறதுனால நீங்கள் போகிற இடத்துல ஒன்று உங்களுக்கு அவர் சுமையாயிருவார், அல்லது அவருக்கு நீங்கள் பிடிக்காத மனிதராக மாறிடுவீங்க. அதனாலேயே நான் தனியாக பயணம் பண்ணுறேன். உண்மையில் தனியாக பயணம் பண்ணுறதுங்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் ஏதேதோ நாடுகள்லேருந்து தமிழ்நாட்டை பார்க்கறதுக்கு தனியாக வராங்க. பார்த்த இடங்களில் யாரோடையாவது நட்பு கொள்கிறாங்க, ஒன்றாக பயணம் செய்கிறாங்க. தனியாக செல்லும்போது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நாம் விரும்பின ஊருக்கு விரும்பின விதத்தில் விரும்பின நேரம் போகலாம். இன்னொருவரை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அதே போல் எங்கே வேணாலும் தங்கலாம். நான் நிறைய பயணத்தில் அறை எடுத்து தங்கினதில்லை. ரயில் நிலையத்தில் தங்கியிருக்கிறேன், பொது இடங்களில் தங்கியிருக்கேன், குருத்வாராவில் போய் படுத்து வந்துருக்கிறேன். அப்படி கிடைக்கிற இடத்துல தங்கிக்கிடுவேன். ஆனால் என் கூட ஒருத்தர் அழைச்சிட்டு போனால் அவருக்கு அந்த வசதிகள்லாம் பத்தாதுன்னு தோணும். அவருக்கு அறை எடுத்து தரணும், அவரை கவனிச்சுக்கிடணும். எல்லாம் தாண்டி எந்த ஒன்றையும் பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு பழக்கம் இல்லை. ஒரு முறை ஒரு நண்பரை அழைச்சிட்டு ஒரு சிற்பத்தை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். நாங்கள் ஒரு 5-6 மணி நேரம் பயணம் செய்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அந்த சிற்பங்களை பார்க்குறோம். எல்லாமே ஒரு பழைய பௌத்த அடையாளமாக இருக்கக்கூடிய சிற்பங்கள். அதை நாம் ஒவ்வொன்றும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்க்கணும்னு நிற்கும் போது அவர் ஒரு சுற்று பார்த்து வந்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்டார். இப்போ தானே வந்திருக்கிறோம், சாயங்காலம் போகலான்னா சாயங்காலம் வரைக்கும் இங்கே என்ன இருக்குது பார்க்குறதுக்கு. அவரோட வேலைங்கிறது ஒரு புகைப்படம் எடுத்துகிட்டா முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு தடவை கண்ணால் பார்த்துட்டா முடிஞ்சு போயிடுச்சு. நிறைய சுற்றுலா பயணிகளுக்கு எங்கே போனாலும் புகைப்படம் எடுத்த உடனே அந்த இடம் பார்த்த இடமா மாறிடுது. எனக்கு அப்படி இல்லை. நான் ஒவ்வொரு சிற்பத்தின் முன்னாடியும் நிறைய நேரம் செலவிடவும், ஒன்றுமே இல்லைனாலும் அந்த கண்ணால் பார்த்து எப்படி உள்வாங்கிக்கிறதுங்கிறதுக்காக கொஞ்சம் என் மனதை தயார்படுத்திக்கிடவும் முயற்சிப்பேன். நிறைய இடங்களில் போகும்போது வழியில் இருக்கக்கூடிய காட்சிகள், வீதிகள், சந்தை, இதெல்லாம் என்னை வசீகரிக்கும். அதெல்லாம் இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அதனாலேயே நான் தனியாக பயணம் பண்ணுறேன். தனியாக பயணம் பண்ணி நீண்ட காலம் அப்படி பண்ணி இப்போ எனக்கு யாரையா அழைச்சிட்டு போகிறதான் உண்மையில் சிரமம். அப்படி அழைச்சிட்டு போகும்போதும் கூட எங்கே போகணுங்கிறத யார் முடிவு செய்கிறதுங்கிற பிரச்சனை வந்துடும். நிறைய நேரம் நம்ம கூட போகிறவர் அவராக ஒரு ஹோட்டலுக்குள்ளே போயிடுவார், அவரே ஒரு இடத்த பார்க்க போயிடுவார். அப்புறம் நிறைய அவருக்கு இருக்கக்கூடிய வினோதமான பழக்கங்களை நம்ம தலைமையில் சுமத்துவார். அது எனக்கு விருப்பமானது இல்லை. அதனால் நான் 20-25 வருடங்களாக போனால் கூட தனியாக தான் போகிறேன். சில சந்தர்ப்பங்களில் நண்பர்கள் ஒன்று சேர்ந்து பயணம் செய்வது உண்டு. அது 4-5 நாட்கள் இருக்கும். பெரும்பாலும் நெருக்கமான நண்பர்கள்ங்கிறதுனால ஒருத்தரை அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரே மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவர்கள்ங்கிறதுனால பெரிய தடைகள் உருவாகாது. ஆனால் யாரோ ஒருவர் அல்லது விரும்புகிற உங்கள் கூட வரேன்னு சொல்லி விரும்பி கூட பயணிக்க விரும்புகிற ஒருத்தர் வந்தார்னா அவரை கவனித்துக் கொள்வது அல்லது அவர் விருப்பங்களுக்கு ஏற்ப நடந்துடுறதுங்கிறது சிரமமானது. இதனாலே நான் யாரையும் அழைச்சிட்டு போகிறதில்ல. தனியாக தான் பயணம் பண்ணுறேன். தனியாக பயணம் பண்ணும்போது என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எங்கே இருந்தாலும் என் அறையில் என் வீட்டில் எனக்கான ஒரு லோடு இருப்பது போல தான் உணர்றேன். ஏன் அப்படின்னா, வெளியாட்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது, அன்பு இருக்குது. நான் அவர்களிடம் அன்பை காட்டினால் அவர்கள் அன்பை எனக்கு தருவாங்கங்கிறத நான் நிறைய முறை உணர்ந்திருக்கிறேன். குறைவான பணம் இருந்தால் கூட போதும், நிறைய இடங்களுக்கு போகலாம். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் போகவே முடியாது. எங்கே போனாலும் உங்களோட உடல் நலத்தை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பயணம் இனிமையானதாக இருக்கும். போகிற இடத்துல கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடலாம், விரும்பின அத்தனையும் ஒரே இடத்துல சாப்பிடலான்னு நினச்சிங்கன்னா 2 நாளைக்கு மேலே பயணம் செய்ய முடியாது. இன்னொன்று, பருவ காலத்தை நீங்கள் உணர்ந்து அந்த பருவ காலத்துக்கு ஏற்ப உங்கள் பயணத்தையும் திட்டமிட்டுக்கிட்டிங்கன்னா எளிது. நான் தனியாக போகும்போது இதை தான் முதன்மையாக கவனிப்பேன். அப்போவும் கூட நிறைய நேரங்களில் நிறைய பிரச்சனைகளில் இடர்களில் மாட்டியிருக்கேன். மழைக்குள்ளே மாட்டிக்கிட்டு உடல்நலம் இல்லாமல் போயிருக்கு. அந்த நேரங்கள்லாம் கூட வந்தவரில் யாரோ ஒருவர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார், உதவி செய்திருக்கிறார், மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறார், நலமாக்கி என்னை ஊருக்கு அனுப்பியிருக்கிறார். அவர்கள் காட்டுன அந்த அன்பு இருக்குல்ல, அதுதான் பயணத்தில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெகுமதின்னு சொல்லுவேன். பெரும்பாலான எழுத்தாளர்கள் ஏன் காஃபி பிரியர்களாக இருக்கிறார்கள்? காஃபிங்கிறது உண்மையிலே புதுமைப்பித்தன் கதையில் வர்ற மாதிரி மனிதர்கள் கண்டுபிடித்த ஒரு மகத்தான பானம். அது கடவுளே கந்தசாமி பிள்ளையோட போய் காஃபி குடிக்கிறதா புதுமைப்பித்தன் எழுதியிருக்காரு. கடவுளுக்கு கொடுப்பதுக்கு மனிதனிடம் இருக்கக்கூடிய ஒரு உன்னத பானம் தான் காஃபின்னு நானும் நம்புகிறேன். நிறைய எழுத்தாளர்கள் காஃபி பிரியர்கள், காஃபி அடிமைகள்னு சொல்லலாம். ஒரு நல்ல காஃபிக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் பயணம் செய்யலாம், காத்திருக்கலாம்னு நினைக்கிறவங்க தான். கானாசு மயிலாப்பூரில் காஃபி குடிக்க போகிறத நான் நின்று பார்த்துருக்குறேன். அவருக்கு பக்கத்து மேஜையில் அமர்ந்து காஃபி குடிச்சிருக்கேன். நான் அவர் கூட பேசினதில்லை. அப்படி ஜானகிராமனுக்கு காஃபி மேலே இருந்தது, வெங்கட்ராமுக்கு இருந்தது,
தஞ்சை வட்டாரத்தில் கும்பகோணத்தை பகுதியை சேர்ந்த எல்லா எழுத்தாளர்களுக்குமே காஃபி வந்து ரொம்ப விருப்பமான ஒரு பானம். எனக்கும் காஃபி குடிக்க ரொம்ப பிடிக்கும். விதவிதமான காஃபி குடிச்சிருக்கேன். காஃபி வந்து பாபா புதன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சூஃபி ஞானியால் இந்தியாவுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அதனாலேயே என்னமோ அதை குடித்த உடனே ஒரு புத்துணர்வு ஏற்படுது. அந்த புத்துணர்வோடு என்னென்னா நம்மளோட புதிய கற்பனை, மனது வந்து அடையக்கூடிய மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப அளவே இல்லை. ஒரு நல்ல காஃபிக்கு அப்புறம் நீங்கள் இந்த உலகமே பளிச்சுன்னு இருக்கிறதா, சந்தோஷமாக இருக்கிறதா உணர்வீங்க. ஆனால் எல்லா காஃபியும் நல்ல காஃபியானா இல்லை. ஏன்னா ஒரு காஃபியை வாசனையிலேருந்து, நிறத்திலேருந்து, அதனோட சூடுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிரபஞ்சனுக்கு வந்து காஃபின்னா அவ்வளோ பிடிக்கும். நானும் பிரபஞ்சனும் நிறைய இடங்களை தேடி தேடி காஃபி குடிச்சிருக்கோம். அவரை சந்தித்தா மறுநிமிஷமே வாங்கலாம் காஃபி குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார். காஃபி கடையில் வச்சு இருப்பார். அந்த காஃபி அவருக்கு எப்படி தரப்படணுங்கிற அந்த ஹோட்டலில் இருக்கவங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கிற பணியாளர்கள் பலரும் அவரோட நண்பர்களாக இருந்தாங்க. அதனால் அவருக்கு கொடுக்குற காஃபி ஒருபோதும் தரம் குறைந்த காஃபி இல்லை, சூடு குறைவான காஃபி இல்லை. அப்படி காஃபியை அவர் ரசித்து குடிக்கிறதோட ஒரு காஃபி குடித்து முடித்தோடனே இன்னொரு காஃபி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பார். இப்படி நல்ல காஃபி குடிக்கக்கூடியவர்கள் அவங்களோட சேர்ந்து காஃபி குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அனுபவம் தான். இந்த காஃபி விளையிற இடத்துக்கே போயிருக்கிறேன். போய் வந்து சிக்மகளூரில் காஃபி கிடைக்கக்கூடிய இடத்துலையே போய் காஃபி தோட்டங்களை பார்த்துருக்கேன். காஃபி மியூசியம்னு ஒன்று இருக்குது, கூர்க்கில் இருக்குது. அந்த கூர்க்கில் கூட காஃபி மியூசியத்துக்கு போய் காஃபி எப்படி வெவ்வேறு விதத்தில் காஃபி கொட்டையை வந்து வறுக்கிறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க, காஃபி எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொன்றா இருக்குங்கிற எல்லாத்தையும் அங்கே காட்சிக்கு வச்சுருக்காங்க. கண் முன்னாடி செஞ்சு காட்டுவாங்க. நிறைய சின்ன சின்ன அளவுகளில் காஃபி குடிக்கிறதுக்கு நமக்கு தருவாங்க. விதவிதமான சுவையில் நம்ம காஃபி வந்து அங்கே அந்த காஃபி மியூசியத்தில் கூர்க்குக்கு போனீங்கன்னா குடித்து பார்க்கலாம். நான் குடித்ததிலே மிகச்சிறந்த காஃபின்னு சொன்னால் அரபு காஃபி தான். அரபு நாட்டுக்கு போனீங்கன்னா அவங்க காஃபி கொடுக்குறாங்க. ஒரு பேரிச்சம்பழமும் காஃபியும் கொடுத்தாங்க. அந்த பேரிச்சம்பழத்தினுடைய இனிப்பும் காஃபியில் சர்க்கரை கலக்காத வெறுமன பால் இல்லாத காஃபி அது. அந்த காஃபியும் பேரிச்சம்பழமும் வந்து ஒரு பெரிய பரவசமான அனுபவம்னு சொல்லுவேன். இப்போ கூட காஃபி தயாராகுது, காஃபியை வந்து நான் குடிக்கிறேன் அப்படின்னா அது ஒரு இசை கேட்குற அனுபவத்தை போல தான் வச்சுருப்பேன். காஃபியை முதல்ல அப்படியே எடுத்து குடிச்சிடக்கூடாது. காஃபியினுடைய வாசனையை நீங்கள் நுகரணும். அதுக்கப்புறம் அதனுடைய தித்திப்பை கொஞ்சம் கொஞ்சமாக உணரணும். உங்கள் உடல் காஃபியால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மலர் விரிவது போல் விரிவு கொள்ளணும். அதை தான் காஃபியோட அடையாளம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நெடுஞ்சாலையில் பயணம் செய்தீங்கன்னா நல்ல காஃபி கடை அப்படிங்கிறது குறைவு. அதை தேடி கண்டுபிடிச்சி அங்கே ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு நம்ம நிறைய முயற்சி எடுக்கணும். ஆனால் நிறைய காஃபி கடை இருக்குது, ஆனால் அது காஃபி அல்ல. அந்த காஃபி வந்து காஃபி போன்ற நிறத்தில் காஃபி கொடுக்கப்பட அதே கப்பில் கொடுக்குறாங்களே தவிர அது காஃபின்னு சொல்ல மாட்டேன். இன்றைக்கி சென்னையில் விதவிதமான இன்டர்நேஷ்னல் காஃபி பிராண்ட்ஸ் வந்துடுச்சு, காஃபி கிடைக்குது. ஆனால் அந்த காஃபி எல்லாமே வந்து ஒரு காஃபின்னு நம்ம குடிக்கக்கூடிய இந்த டிகாஷன் கலந்த அசலான அந்த காஃபிக்கு நிகராக இல்லை. அதனால் காஃபியை வந்து நான் அன்றாடம் விரும்பி குடிக்கக்கூடியவன், காஃபி ரசிகர்களை ரசிக்கக்கூடியவன். உண்மையில் காஃபி இல்லாத ஒரு நாள் அப்படிங்கிறது அந்த நாள் வெறுமையான நாளாக உணரக்கூடியவன். டீயும் பிடிக்கும், நிறைய டீ குடிச்சிருக்கேன். ஆனால் டீ காலை நேரத்தில் குடிக்கிற பானமாக எனக்கு இல்லை. மாலையில் குடிப்பேன், எப்போவாவது சில விருந்துகளில் குடிச்சிருக்கேனே தவிர விரும்பி குடிப்பது காஃபி தான். அந்த வகையில் கானாசிலேருந்து ஜானகிராமன்லேருந்து பிரபஞ்சன்லேருந்து அவங்களோட தொடர்ச்சியான ஒரு காஃபி பிரியனாகத்தான் என்னையும் நான் கருதுகிறேன். இந்த தலைமுறைக்கு சர்க்கஸ் பார்த்த அனுபவம் குறைவு. நீங்கள் சர்க்கஸ் பார்த்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா? சர்க்கஸ் பற்றின இந்த கேள்வியே நிறைய இனிமையான நினைவுகளை கொண்டு வருது. சின்ன வயசில் சர்க்கஸ் ஆண்டுக்கு ஒரு முறை வரும். வர்ற நேரங்களில் பள்ளி மாணவர்களாக நாங்கள் எல்லோரும் போய் காத்திருந்து சர்க்கஸ் பார்த்துருக்கோம். உலகத்தினுடைய வேறு வேறு நாடுகளில் கூட நான் சர்க்கஸ் பார்த்துருக்கேன். கடந்த 10 வருடங்களுக்குள்ளாடி எல்லா இடங்கள்லையுமே சர்க்கஸ் தடை பண்ணப்பட்டுச்சு. அதனால் இப்போது சர்க்கஸ் இல்லை. நான் சர்க்கஸ் அப்படிங்கக்கூடியது வெறுமனாக ஒரு விலங்குகளை பார்க்குறதோ அல்லது ஒரு சாகசங்கள் செய்கிறதோ அல்லது அங்கே நடக்கக்கூடிய கோமாளியினுடைய வேடிக்கைகளோ மட்டும் இல்லை. சர்க்கஸுக்கு இது ஒரு வாழ்க்கை, ஒரு அனுபவம். இன்னும் சொல்லப்போனால் சர்க்கஸ் வெளிச்சம் இருக்கு இல்லையா, சர்க்கஸில் தான் முதல்ல ஒரு பெரிய ஒரு விளக்கை பார்த்தேன். அது சுழல்ற விளக்கு. அந்த விளக்கிலேருந்து வான் நோக்கி ஒரு பெரிய வெளிச்சம் போய் சுற்றி அந்த இடம் முழுக்க சுழந்துகிட்டே இருக்கும். தொலை தூரத்தில் இருந்து பார்க்கும்போது எங்கே சர்க்கஸ் நடக்கும் அந்த சர்க்கஸ் நடக்கிற இடத்தோட மேலே வந்து அந்த வெளிச்சம் சுற்றிகிட்டே இருக்கிறத பார்ப்போம். அந்த வெளிச்சம் இப்போவும் என் மனதில் ஒரு அடையாளமாக இருக்குது. சர்க்கஸ் அப்படின்னு நினச்சாலே அந்த சுழல்ற வெளிச்சம் இருக்குது. அப்புறம் சர்க்கஸில் தான் முதல்ல சிங்கத்தை பார்த்தேன். சர்க்கஸில் தான் முதல்ல ஒரு நீர் யானையை பார்த்தேன். அப்படி நிறைய விலங்குகளை முதல்ல சர்க்கஸில் தான் பார்த்தேன். நான் அதை வேடிக்கை பொருளாக பார்த்தேன், அதோட வசிப்பிடத்தில் இல்லை.
இன்னும் சொல்லப்போனால் சவுக்கால அடித்து வந்து ஒரு சிங்கத்தை முக்காலியின் மீது ஏறி நிற்க வைக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தேன். எல்லாரும் கைதட்டினாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அது வந்து கைதட்டுற விஷயமா இல்லை. எவ்வளோ பலம் பொருந்தி ஒரு சிங்கம் ஒரு சவுக்கடிக்கு பயந்து அல்லது ஏதோ ஒரு இறைச்சிக்காக வந்து இப்படி அடிபணிந்து போய் ஒரு முக்காலின் மீது ஏறி நிற்கிது அப்படின்னு. நாய்களை வைத்துட்டு புலியை வைத்துட்டு இப்படி நிறைய வேடிக்கைகள் காட்டினாங்க. இப்போ கூட சர்க்கஸ் நினச்சா அந்த நினைவுகள் எல்லாம் வரதான் செய்யுது. ஆனால் அதை விட மறக்க முடியாது சர்க்கஸில் இருந்த கோமாளிகள் குள்ளர்கள் அவங்க ஓட்டின சைக்கிள். அவ்வளோ ஒரு சின்ன சைக்கிளை வேறு எப்பவும் பார்க்கவே இல்லை. அதே மாதிரி பார் விளையாடுறவங்களோட உடல் அப்படி வானத்தில் பறந்து போய் ஒருத்தர் கால்களை இன்னொருத்தரை பிடிச்சிட்டு தொங்குன அந்த காட்சிகள்லாம் மறக்கவே முடியாது. சர்க்கஸ் வளாகமே வந்து முதல்ல அப்படி ஒரு சர்க்கஸ்க்கான கூடாரம் போன்ற ஒரு கூடாரத்தை வேறு எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. சர்க்கஸ் வர்றதுக்கு முன்னாடியும் சரி, சர்க்கஸ் வந்துட்டு போனதுக்கப்புறமும் சரி, அந்த மைதானத்தினுடைய அழகே மாறிடுது. மைதானத்தில் சர்க்கஸ் கூடாரம் அமைக்கிற நாட்களில் நாங்கள் போய் வேடிக்கை பார்ப்போம். பெரிய கூடாரம் ஒன்று உருவாக்குவாங்க. அந்த கூடாரத்துக்குள்ளாடி ஒவ்வொரு நாள் தனித்தனியாக அவங்க செட் பண்ணுறதை பார்ப்போம். சர்க்கஸ் முடிஞ்சு போன பின்னாடி அந்த இடத்துல இந்த மிருகங்களினுடைய கழிவுகள் இருந்தவா போட்டு அப்படியே கிடக்கும். அதோட வாசனை, ஆணி அடிக்கப்பட்ட இடங்கள், அப்புறம் நிறைய துண்டு சீட்டுகள், இதெல்லாம் தாண்டி அந்த மைதானம் முழுவதும் மக்களுடைய சிரிப்பொலி, அவர்களுடைய மகிழ்ச்சி சதுரி கிடக்கிறத பார்த்துருக்கேன். சர்க்கஸை பற்றி 1-2 கதைகள் எழுதியிருக்கேன். சர்க்கஸில் இருந்து வீடு திரும்புகிற பசங்களை பற்றி எழுதியிருக்கேன். சர்க்கஸில் வேலைக்கு சேரணும்னு நினைத்த பசங்களை பற்றி எழுதியிருக்கிறேன். இப்போவும் நீண்ட காலம் ஆயிடுச்சு சர்க்கஸ் பார்த்து. ஆனாலும் இப்போவும் எங்கேயாவது ஒரு பயணத்தில் அந்த சர்க்கஸ் விளம்பரமோ அதை பற்றின ஒரு விளம்பர வண்டி போகும் இல்லையா, அந்த வண்டியோ பார்க்கும்போது அந்த வயதுக்கே நான் திரும்பி போயிடுறேங்க தான் உண்மை. ஏகே செட்டியாரின் காந்தி டாக்குமெண்ட்ரி எங்கே கிடைக்கிறது? அதை எப்படி காண்பது? ஏகே செட்டியார் எடுத்த காந்தியை பற்றின டாக்குமெண்ட்ரி வந்து முழுமையாக கிடைக்கல நமக்கு. அதனுடைய சுருக்கப்பட்ட ஒரு பதிப்பு தான் இப்போது கிடைக்குது. அது வேணும் பார்க்கணுன்னு விரும்புனீங்க அப்படின்னீங்கன்னா காந்தி ஸ்டடி சென்டர்னு தக்கர் பாபா வித்யாலயாவில் இருக்குது. அங்கே போனீங்க அப்படின்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். 100 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பென்ட்ரைவை அவங்க கொடுக்குறாங்க. அதில் இந்த ஆவணப்படம், காந்தி தொடர்பான நூல்கள் எல்லாமே சேர்ந்து அந்த பென்ட்ரைவில் இருக்குது. நீங்கள் அதை வாங்கி பார்க்கலாம். இந்த காந்தி இருக்கும்போதே காந்தி பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரியை எடுக்கணும்னு விரும்பி அதை மிகச்சிறந்த ஆவணப்படமாக எடுத்தவர் தான் ஏகே செட்டியார். அதுக்காக உலகம் பூரா பயணம் செய்திருக்கார். அண்ணலின் அடிச்சுவட்டில் அப்படின்னா அந்த பயணம் பற்றி வெங்கடாச்சலபதி அவர்கள் ஒரு நல்ல புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகம் படித்தீங்கன்னா தெரியும், ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு அந்த காலத்திலேயே செட்டியார் எவ்வளவு தூரம் பயணம் செய்திருக்கார், எவ்வளவு பொருள் செலவு பண்ணியிருக்காரு, எப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் அங்கே இருக்கக்கூடிய ஆவண காப்பகங்கள்லேருந்து தகவல்களையும் புகைப்படங்களையும் தேவைப்படக்கூடிய விஷயங்களையும் திரட்டினாருங்கிறத படிக்கும்போது வியப்பாக இருக்குது. தமிழ்லேருந்து ஒருவர் காந்தியை பற்றி இவ்வளோ முக்கியமான ஒரு படத்தை பண்ணியிருக்கிறாருன்னு. அந்த படம் இந்திய சுதந்திர தினத்தை அன்னைக்கு திரையிடப்பட்டிருக்கு டெல்லியில். அது இன்னும் பெரிய கூடுதல் சிறப்பு. அதை தமிழ் வடிவமும் கொடுத்துருக்குறாங்க, ஆங்கில வடிவமும் கொடுத்துருக்குறாங்க. 2 வடிவங்களுமே முழுமையாக இன்றைக்கி நமக்கு கிடைக்கல. நம்ம நிறைய திரைப்படங்களை, நிறைய ஆவணப்படங்களை காப்பாற்றி வைக்கலை. அதுக்கான பெரிய ஆவண காப்பகம் நம்மகிட்ட இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படங்கள் எல்லாமே கால ஓட்டத்தில் மறைஞ்சிருச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. போனதே பலருக்கும் தெரியலை. உலகம் பூரா தேடுகிறாங்க. தேடி கண்டுபிடித்ததில் இன்றைக்கு அதனுடைய சுருக்கப்பட்ட ஒரு பதிப்பு தான் கிடைக்குது. இணையத்தில் கூட அதனோட ஒரு பதிப்பு இருக்குது. காந்தியை பற்றின இணையதளத்துக்கு போனீங்கன்னா அது ஆன்லைனில் கூட நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் எவ்வளவு நேர்த்தியாக காந்தியினுடைய வாழ்க்கையை சொல்லியிருக்காரு. அட்டன்பெரோ எடுத்த காந்தி அப்படிங்கக்கூடியது ஒரு திரைப்படம். அது முழுமையாக காந்தியினுடைய வாழ்க்கையை சொல்லலை. நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், படத்தினுடைய தொடக்க காட்சியிலேயே காந்தி இங்கேருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போயிட்டுருக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் பயணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காந்தியை தான் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். காந்தி பிறந்ததோ வளர்ந்ததோ, குஜராத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட பெற்றோர்களை பற்றியோ, அவங்களோட குடும்ப சூழலை பற்றியோ, அவரோட பள்ளி வாழ்க்கை அனுபவங்களோ, அவர் எப்படி சட்டம் படிக்கணும்னு விரும்பினார்னோ, அதுக்கு அவர் மேற்கொண்ட முயற்சிகளோ எல்லாம் படத்தில் இல்லை. அட்டன்பெரோவனுடைய திரைக்கதையில் வந்து முதன்மையாக அது லூயி ஃபிஷர் எழுதின காந்தி புத்தகத்தை மையமாக வச்சு தான் அது உருவாக்கப்பட்டுச்சு. ஒரு டீட்டெயில்டு ஸ்கிரிப்டை அதுக்கு வந்து அந்த புத்தகம் அடிப்படையில் தான் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் நம்ம காந்தியோட வாழ்க்கையை படிச்சிருந்தோன்னா நமக்கு நிறைய தெரியும். அது திரைப்படத்தில் இல்லை. மிக முக்கியமான நிறைய நிகழ்வுகளே கூட படத்தில் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு வெளிநாட்டினருக்கு, இன்னும் சொல்லப்போனால் உலகத்திற்கு காந்தியை அடையாளப்படுத்துகிற முயற்சியாக தான் அட்டன்பெரோவனுடைய திரைப்படம் அமைஞ்சிருக்கு. ஒரு இந்தியராக நாம் காந்தியை நேரடியாக காந்தியினோட உரைகள்லேருந்து, காந்தியை பற்றின
புத்தகங்கள்லேருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்ட காந்தியை இந்த டாக்குமெண்ட்ரியில் பார்க்கலாம். இவ்வளவுக்கும் இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கும்போது செட்டியார் காந்தியை அதில் நேரடியாக இன்டர்வியூ பண்ணலை. காந்தி தொடர்பான காட்சிகளையே தொகுத்து இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கார். ஒரு பெரிய மகத்தான கனவை ஏ.கே. செட்டியார் கண்டிருக்கார். அவரை உலகம் சுற்றும் தமிழர் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். உலகம் முழுக்க சுற்றி இருக்கிறாரு. புகைப்பட கலையை அமெரிக்காவில் படிச்சிருக்கிறாரு. எல்லா நாடுகளுக்கும் போய் வந்த அனுபவங்களை பயணக்கட்டுரைகளாக எழுதியிருக்கிறாரு. உண்மையிலேயே அவர் பயணத்தின் மீது அவ்வளோ விருப்பம் கொண்டவர். அவர் உருவாக்கின ஒரு மிகச்சிறந்த டாக்குமெண்ட்ரிங்கிறதுனால காந்தியை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறவங்க ஏ.கே. செட்டியாரினுடைய டாக்குமெண்ட்ரியை அவசியம் பார்க்கணும்னு சொல்லுவேன். உங்கள் புத்தகங்கள் ஏன் இ-புக்காக கிடைப்பதில்லை? வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு இ-புக்காக கிடைத்தால் உதவியாக இருக்குமே. 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் புத்தகங்கள் படிக்கிறேன் அப்படின்னாலும் அச்சில் வரக்கூடிய புத்தகங்களை தான் நான் அதிகம் படிக்கிறேன். மின் புத்தகங்கள்னு சொல்லப்படக்கூடிய புத்தகங்களை குறைவாக தான் படிக்கிற பழக்கம் இருக்குது. எடுத்துகிட்டு போக முடியாத நிறைய பக்கங்கள் இருக்கிற அல்லது கிடைக்கவே கிடைக்காத புத்தகங்களை தான் நான் புக்காக படிக்கிறேன். அதுவும் கூட லைப்ரரியில் இருந்தோ நண்பர்கள் வசம் இருந்தோ அதை எனக்கு கொடுக்குறாங்க, படிக்கிறேன். இதுக்காக கிண்டில் ரீடர் மாதிரியான டிவைஸ் வச்சுருக்கிறேன், அதில் போட்டு படிப்பேன். சில சமயம் பிடிஎஃபாக கிடைச்சுன்னா பிடிஎஃப் கூட படிக்கிறேன். ஆனால் புத்தகத்தை கையில் வச்சு படிக்கிறது, அடிக்கோடிட்டு படிக்கிறது, புத்தகத்தோடையே இருக்கிறதுக்கான அந்த நெருக்கம் இருக்கு இல்லையா, அதை ஒருபோதும் புக் தராது. எனக்கு தர்றதில்லை. மற்றவர்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் என் புத்தகங்கள்லாம் ஏன் புக்காக கிடைக்கலன்னு நிறைய வெளிநாட்டில் இருக்கவங்க கேட்குறாங்க. நானும் புதிய தொழில்நுட்பம் தானே, இதன் வழியாக புதிய வாசகரில் போய் சேரலாமே அப்படின்னு முதல்ல இதை புத்தகங்களாக சில நூல்களை வெளியிட்டேன். ஆனால் அதில் எனக்கு கிடைச்ச அனுபவம் ரொம்ப மோசமானது. இந்த புக்கை யாரோ திருட்டுத்தனமாக நகல் எடுக்கிறாங்க, கள்ள பிரதிகளாக உழவுறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதே புத்தகத்தையே ஒருவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் பேரில் இதே தலைப்பிலேயே வெளியிட்டார். அப்படி முழு புத்தகத்தையும் அவர் பேரில் வெளியிட்டார். அந்த புக்கும் என்னுடைய புக்கும் ஒரே பிளாட்ஃபார்மில் ஒரே நேரத்தில் விற்பனைக்கு கிடைக்குது. நான் அதை புகார் அளித்தேன். சரியான நடவடிக்கை எடுக்கலை. சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்த போது அவங்க 2 பேரோட கணக்கையுமே முடக்கிட்டாங்க. அப்புறம் நான் என்னுடைய புத்தகம் தான் அப்படிங்கிறத நிரூபித்த போது என்னோட கணக்கை சரி செஞ்சுட்டாங்க. ஆனால் புதிதாக தொடங்கணும்னாங்க. அந்த நடைமுறை எனக்கு ஒத்து வரல. இன்னொன்று, அவ்வளோ என்னுடைய நூல்களுக்கான விற்பனை தொகையும் இன்னைக்கு வரைக்கும் வந்து சேரல. 100க்கு மேற்பட்ட மெயில் அவங்களுக்கு போட்டுட்டேன், ஒன்றுக்கும் பதிலே இல்லை. பல நேரங்களில் அவங்க அந்த கணக்கை அவர்கள் பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்கன்னு தள்ளி விடுறாங்களே தவிர முறையான இது இல்லை. உண்மையிலே புக் அப்படிங்கக்கூடிய சந்தை ஒரே ஒரு நிறுவனத்தினுடைய கட்டுப்பாடுக்குள்ளாடி இருக்குது. எல்லா புத்தகங்களும் அவங்க மட்டும்தான் வெளியிடுறாங்க, அவங்க தான் சந்தைப்படுத்துகிறாங்க. அதுக்கு அவங்க பணம் ராயல்ட்டி கொடுக்குறாங்கங்கிறதுக்கு சரிதான். ஆனால் அந்த சந்தையில் அவங்கள மீறி ஒரு போட்டியாளர், இன்னொரு பதிப்பாளர் உருவாகவே இல்லை. 1-2 சிறிய பதிப்பாளர்கள் புக் வெளியிடுறாங்க, அவங்களால பெருசாக சந்தைப்படுத்த முடியல. அப்படி பார்த்தா அந்த மின் புத்தகங்களுக்கான தேவை இருக்குது, அது முறைப்படுத்தப்படலைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் மின் புத்தகங்களுடைய உலகத்துக்குள்ளாடி அவ்வளவு குப்பைகள், கணக்கு வழக்கில்லாத குப்பைகள் மின் புத்தகங்களாக சேர்ந்து கிடக்குது. அந்த புத்தகங்களுக்கு இடையில நம்ம புத்தகம் போய் சிக்கிக்கிடுமோங்கிற ஒரு அச்சமும் நான் அதில் என்னுடைய நூல்களை வெளியிடுறதுக்கு தயக்கமாக இருக்குது. ஆனால் எதிர்காலத்தில் இது இன்னும் வளர்ச்சி அடையும் போது எல்லா தொழில்நுட்பங்களுமே வளர வளர புதிய சாத்தியங்கள், புதிய வாசகர்கள் உருவாவாங்க தானே. அதையே நான் தடுக்கணும். கட்டாயம் வெளியிடுவேன். அப்படி வெளியிடுற நேரத்தில் அதுக்கான பாதுகாப்பு வசதிகளை, ஒரு நூலை கள்ளத்தனமாக திருடுவதை தடுக்கிற முறையில், இன்னும் சொல்லப்போனால் முறையான ராயல்ட்டி கொடுத்து, முறையான பாதுகாப்புகளை கொடுத்து அது உருவாக்கப்பட்டால் கட்டாயம் நான் வெளியிடுவேன். மின் புத்தகங்களை படிக்கிறவங்களுக்கு வெளிநாடுகளில் வேறு வழி இல்லையே. ஒரு புதிய நூல் வெளியாகும் போது அந்த அச்சு நூல் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு 2 மாதம் 3 மாதம் ஆகுது. யாராவது வரும்போது வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு பதிலாக உடனடியே படிக்கலாம் தான். இன்றைக்கி அப்படி ஆங்கிலத்தில் அல்லது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிற மொழிகளில் வெளியாகிற படைப்புகளை நாமளே கூட நிறைய நேரங்களில் அப்படி ஒரு புக்காக வாங்கிக்கிட தானே செய்கிறோம். அந்த வசதி சிறப்பானது தான், அந்த தொழில்நுட்பம் போட்டுதலுக்குரியது தான். அதை பயன்படுத்துறதுல நடைமுறையான சிரமங்கள் இருக்குது. அது சரி செய்யப்பட்டால் கட்டாயம் நான் அதில் பங்கு பெறுவேன். தேசாந்திரி பதிப்பகத்தின் புதிய முயற்சியாக எஸ்ராவிடம் கேளுங்கள் என்கிற தொடரை ஆரம்பித்து உள்ளோம். இதில் நீங்கள் பங்கு பெற desandri@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயரை குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை அனுப்பலாம், அல்லது எங்களது சமூக ஊடக பக்கங்களின் வழியாகவும் அனுப்பலாம்.